மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 12th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு பி டைப் கொஸ்டின். ஏ டைப் கொஸ்டின் நீங்க எழுதிருந்தீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் நம்பர் மட்டும் மாறி இருக்கும். மற்றபடி கொஸ்டின்ஸ் எல்லாமே சேம் தான். இதுல கிரேஸ் மார்க்கு கிடைக்கல, இல்ல வராது. அண்ட் இன்னொன்று விஷயம் என்னன்னா, இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து 5 மார்க் எல்லாமே எழுதுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே வந்து தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காது. ஈஸியா பாஸ் ஆயிடலாம். மார்க்ஸ் அதிகமா ஸ்கோர் பண்ணா கொஞ்சம் எஃபோர்ட் நீங்க போட்டிருந்தீங்கன்னா செம்மையா மார்க் எடுத்துருக்கலாம். ஸோ கண்டிப்பா 90 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். 1 மார்க் மட்டும் உங்களுக்கு கரெக்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு கொஸ்டின் பேப்பர். ரொம்ப சூப்பரா தரமா கொடுத்துருக்காங்க. 80 அபவ் கூட சாதாரணமா எடுத்துடலாம் 90க்கு. நிஜமாலே தான் சொல்றேன். ஏன்னா நீங்க எழுதியிருந்தீங்க, கரெக்டா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாஸ் அப்படின்றத நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா, ஒண்ணுமே படிக்காம போயிட்டு சும்மா எழுதினவங்க தான் அந்த ஃபெயில் ஆகுற கேட்டகரி. ஓரளவுக்கு படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் மார்க் அப்படின்றது ஈஸியா எடுக்கலாம். ஸோ நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? இந்த பேப்பர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டஃபா இருந்துச்சா, கஷ்டமா இருந்துச்சா, அது சொல்ல ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, நான் ஈஸியா சென்டம் எடுக்கிற பேப்பர் நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேப்பரை வந்து உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது மூலியமா அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களும் எவ்வளவு மார்க் எடுப்பாங்க அப்படின்றத ஒரு சேனலைஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது பேப்பர் அப்படின்றது இன்ஜினியரிங்கான ஒரு கட் ஆஃப் ரொம்பவே முக்கியமானது. இந்த மேக்ஸ் பேப்பர் மூலயமா அவங்களோட மொத்த ஃபியூச்சருமே சேஞ்ச் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. அதனால 1 மார்க் எப்படி இருக்கு, 1 மார்க் நான் கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து கரெக்டா இருக்குதா கிராஸ் செக் பண்ணி நீங்களும் தப்பா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் அதை பின் பண்றேன். ஸோ நான் இப்போ அனலைஸ் பண்ணி எடுத்ததில்ல, என்னோட மெட்டீரியல்ஸை வச்சு நான் கொடுத்ததில்ல ஆன்சர் கீ தரேன். அதை நீங்க வந்து வெரிஃபை பண்ணி பாருங்க. அண்டு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனல் வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த சேனலை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கான கண்டென்ட் நான் கொடுப்பேன். இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் வீடியோவோட சேர்த்து அந்த வீடியோ அதில் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சேனலை வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி சேனலை ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது மூலயமா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். வெறும் ஸ்கூல் மட்டும் கிடையாது, ஸ்கூல் தாண்டி சில கவுன்சிலிங்கான செஷன்ஸுமே, ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன்ஸுமே நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். இதுக்கு நம்ம ஆன்சர் கீ போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/√2. செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா the வால்யூம் ஆஃப் parallel piped எட்ஜஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பை. தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர் வந்து 2xu. ஃபோர்த் ஒன்னுக்கான ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா n, கேபிட்டல் N. ஸோ ஃபிஃப்த் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/5. சிக்ஸ்த் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,0. செவன்த் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.5. எயித்து ஒன்னுக்கான ஆன்சர் 1/f of x, f dash of x dx. நைன்த் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,2. டென்த் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 2. 11th ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பை a³/6. 12th ஒன்னுக்கு 1,2. இதுல லிமிட்ஸ் dx/√4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கான ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் π/6. a is equal to 2, 5, 3 minus 2. ஸோ 19. அடுத்தது 15th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் i+1. சாரி 1+i. 15th ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1+i. 16th ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா π/2. 17th ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1/√2 1+i அப்படின்றது ஆன்சர். 18th ஒன் பார்த்தீங்கன்னா x is equal to y is equal to x³ + 2. y is equal to x³+ 2. 19th ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.25. 20th பார்த்தீங்கன்னா 2. இப்போ இந்த 20 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்கன்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் விட்டுருக்கீங்க, எனக்கு வந்து இது சரியில்லை, தெரியல, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சாலும் வருத்தப்படாதீங்க. அடுத்த 3 எக்ஸாம்ல வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் எல்லா கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் நேற்றே சொன்னேன், கொஸ்டின் பேப்பர் ஈஸியோ கஷ்டமோ நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி எழுதுறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே போயிட்டு கஷ்டமானதை எடுத்து அது ஆன்சர் வராம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு மொத்த கொஸ்டினுமே மறந்துட்டு வரதுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டு தெரியாத சால்வ் பண்ணி போட்டு வந்தாலே உங்களால 70 above எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நீங்க இந்த எக்ஸாம்ல பண்ணிருப்பீங்கன்றதை நம்புறேன். அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்க. ஏன்னா எல்லாம் படிக்கிற பசங்க தான்.
நிறைய நேரம் வந்து ஸ்கிரீனிங்லயே போயிட்டு இருக்கு. மொபைல் ஃபோன் ஸ்கிரீனிங் மொபைல் ஃபோன்லயே இருக்கு. 7 நாள் 4 நாள் டைம் இருக்கே, நம்ம 2 நாள்ல படிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சு படிச்சீங்கன்னா சத்தியமா முடியாது. இதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸோ சரி, பயாலஜியோ சரி, ஒவ்வொரு எக்ஸாம்ஸுமே ரொம்ப பெக்யூலரான எக்ஸாம். ஒவ்வொன்றுமே உங்களோட ஃபியூச்சரை டிஃபைன் பண்ணக்கூடியது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா டைமை வேஸ்ட் பண்ணாம படிங்க. ஸோ 2 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. எல்லாமே அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கு. 30th கம்பல்சரியுமே பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இதை ஜஸ்ட் சால்வ் பண்ணி போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 3 மார்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 40th கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணி போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அதாவது A into B is equal to A plus Bன்னு கொடுத்துருக்காங்க. அதனால மற்ற கொஸ்டின்ஸுமே வந்து 5 மார்க்குமே வந்து ஈஸியாக எழுதுற மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் வேற ஏதாவது தகவல் வேணும், வீடியோ சம்பந்தமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.